இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சித்ரா திவ்யாவின் செல்போனை பார்த்தபோது அதில் சிறுவர்களை கொடுமைப்படுத்தி வீடியோ எடுத்து வைத்திருந்ததாகவும் அவர்களை தகாத செயல்களில் வலுக்கட்டாயமாக ஈடுபட வைத்திருந்ததாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் சித்ரா. அதோடு இதற்கு பின்னால் ஒரு செக்ஸ் மாஃபியா இருப்பதாகவும் கூறி அவர் அதிர வைத்திருந்தார். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு டீம். அந்த குழந்தைங்களை வச்சு செக்ஸ் பண்ணி அந்த வீடியோவை எடுத்து வச்சு காமிச்சு மிரட்டி காசு வாங்குறது இது மிகப்பெரிய டீம். இது சம்பந்தமாக காவல்துறையினரிடம் திவ்யா கள்ளச்சியை பற்றி தான் புகார் கொடுத்தபோது தீபா என்ற பெண்ணிடமிருந்து கொலை மிரட்டல் வந்ததாகவும் தன்னுடைய ட்ரஸ்ட் பெயரை பயன்படுத்தி அவர் பண மோசடியில் ஈடுபட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் சித்ரா. அந்த லேடியோட வீடியோவும் அதில் இருந்தது. அந்த லேடியும் இந்த செக்ஸ் இந்த சைல்டு டிராஃபிக்கிங்கில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தால் பல உண்மைகள் வெளிவரும் என்றும் சித்ரா கோரிக்கை வைத்திருந்தார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக திவ்யாவையும் கொலை மிரட்டல் விடுத்ததாக சொல்லப்படும் தீபாவிடமும் போலீசார் விசாரித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் கேஸ் ஃபைல் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது திவ்யா கள்ளச்சி அப்ஸ்காண்டிங், ஊர்ல இல்லை, ஊரை விட்டு ஓடிட்டா, எங்கே இருக்கானே தெரியல. டெய்லி ஆனால் வீடியோ மட்டும் போடுறா. நாங்கள் போலீஸாக என்ன எந்த ஊரில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆனால் அப்ஸ்காண்டிங்கில் இருக்கா. இந்த விவகாரம் தொடர்பாக பேசியிருக்கும் சித்ரா சில வருடங்களுக்கு முன் திருமண மோசடி தொடர்பான புகாரில் சிக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஓடுகாலி கதறின பற்றிய அவளுக்காவது பாவம் பார்த்து விட்டுட்டேன். உனக்கெல்லாம் பாவமே பார்க்க மாட்டேன். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கதறு 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 கதறுன்னு கதறுவேன். சமூக அக்கறையால் சித்ரா இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரா அல்லது தனிப்பட்ட யூடியூபர்களுக்கான சண்டையில் இப்படி ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறதா என்பது இரண்டு தரப்பினரிடமும் நடத்தப்படும் விசாரணைக்கு பிறகே தெரியவரும்.